தொகுதியில் ஃபுல்லாக தேர்ந்து அவர் யாருன்றது வேட்பாளர் பயங்கரமாக ஜெயிப்பார். நிச்சயமா அவருக்கு தான் எங்கள் ஓட்டெல்லாம். அவர் நிச்சயமாக ஜெயிப்பாருங்க, வின் பண்ணுவாருங்க. ஜெயிப்பார், கண்டிப்பாக ஜெயிப்பார். 100க்கு 100 வெற்றி பெறுவார். திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு வரப்பிரசாதம்னு நினைக்கிறோம் நாங்கள். ரொம்ப ஆரவாரமாக தான் வரவேற்கிறாங்க. நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது சார். பார்த்தேன், இப்போ பார்த்துட்டு தான் வரேன் நான். நல்ல வரவேற்புங்க. மக்கள் எல்லாருமே அவரை நல்ல மனுஷன், அருமையான மனுஷன் பேசுகிறாங்க. ரொம்ப படித்தவர்ன்றது எல்லாருக்கும் நல்லா தெரியுது. இப்போ புதுசாக ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் போட்டிருக்காங்க. அவரை பற்றி நல்லா கேள்விப்பட்டிருக்கேன். நேர்மையானவர்னு வந்து இந்த ஏரியாவுக்கு நல்லது பண்ணால் நல்லாயிருக்கும். மக்கள் பணியில் முழு நேரமாக அவர் செயல்பட்டு இருந்திருக்காரு. இந்த வாட்டி வராரு, சரி புதுசாக நிற்கிறாரு, பார்ப்போம், அவருக்கும் ஓட்டு போட்டு பார்ப்போம். புது முகமாண்டா அதை பற்றி கவலை இல்லை, எந்த முகமாண்டான்னா. இது திருவள்ளூர் தொகுதி காங்கிரஸ் கோட்டை. குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிஞ்சு 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துலையாக ஜெயிப்பார். 40 சீட்டும் வரும். அது 4 நம்மது, 40 நம்மது. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். நாடாளுமன்ற வேட்பாளராக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சசிகாந்த் செந்தில் போட்டிடுறாரு. அவர் எப்படி ஜெயிப்பாரா? பயங்கரமாக ஜெயிப்பார். நிச்சயமா அவருக்கு தான் எங்கள் ஓட்டெல்லாம். அவர் நிச்சயமாக ஜெயிப்பாருங்க, வின் பண்ணுவாருங்க. ஜெயிப்பார், கண்டிப்பாக ஜெயிப்பார். 100க்கு 100 வெற்றி பெறுவார். இவரே வருவாருன்னு நினைக்கிறேன். நம்ம நம்பி தான் ஓட்டு போடுவோம். மாற்று வேட்பாளர் நாம் தமிழர் நிற்கிறாரு, அவருக்கு வேணால் வாய்ப்பு கொடுக்கலாம் மைக் சின்னத்தில். சார் இதெல்லாம் கேள்வி இல்லைங்க. கண்டிப்பாக அவங்க தான் ஜெயிப்பாங்க. கண்டிப்பாக ஜெயிப்பார். திமுக கூட்டணியில் இருக்கிற வேட்பாளர் ஐஏஎஸ் அதிகாரி 100க்கு 100 வெற்றி வருவார். கண்டிப்பாக ஜெயிப்பார் சார். இது திருவள்ளூர் தொகுதி காங்கிரஸ் கோட்டை. திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் மக்கள் எந்த அளவுக்கு வரவேற்கிறாங்க? ரொம்ப ஆரவாரமாக தான் வரவேற்கிறாங்க. ஏன்னா இப்போ ரொம்ப படித்தவர்ன்றது எல்லாருக்கும் நல்லா தெரியுது. அவர் படித்தவர்ன்றது எல்லாருக்கும் நல்லா தெரியுது. அதனால் கட்சி அப்படிலாம் பார்க்காம அவர் ஒரு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரின்ற ஒரு இதில் நம்ம மக்களுக்கு கண்டிப்பாக நல்லது செய்வாருன்ற ஒரு இது. அதுக்கப்புறமா இந்த சட்டமன்ற தொகுதி ஆவடி சட்டமன்ற தொகுதியில் பார்த்திங்கன்னா திமுக நாசர் அண்ணன் இருந்தார். அவர் இந்த தொகுதிக்கு எல்லாமே நல்லது செஞ்சுட்டு தான் இருக்கார், எல்லாமே செய்கிறாரு. அவரோட கூட்டணி ஸ்டாலின் வழிகாட்டுதலின்படி அவர் செஞ்சுறாரு. அந்த கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்கு நாங்கள் மக்கள் எல்லாரும் வாக்கு போடுவோம். கண்டிப்பாக அவர் தான் ஜெயிப்பார். ஏன்னா கரெக்டான வேட்பாளரை போட்டிருக்காங்க. நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது சார். பார்த்தேன், இப்போ பார்த்துட்டு தான் வரேன் நான். போயிட்டுருக்கு, நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு. நல்ல வரவேற்புங்க. நல்ல அதாவது மக்கள்னால் எல்லா மக்களும் சேர்ந்து நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. அது வெற்றி அவர் பக்கம்தான். கண்டிப்பாக ஜெயிக்க வாய்ப்பு இருக்குங்க. எந்த நம்பிக்கையில் சொல்கிறீங்க? நான் மக்கள் எல்லாருமே அவரை நல்ல மனுஷன், அருமையான மனுஷன் பேசிக்கிறாங்க. சசி சார் மக்களுக்கு தெரியுது சார். அவர் ஐஏஎஸ் அதிகாரி ராஜினாமா பண்ணிட்டு வந்துக்கிறாரு. ஒரு படித்தவர் நிற்கிறாரு. ஓரளவுக்கு திருவள்ளூர் தொகுதியில் ஃபுல்லாக தேர்ந்து அவர் யாருன்றது வேட்பாளர். கண்டிப்பாக தேர்ந்து அவர் யாருன்னு. ஏன்னா அவர் ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்திருக்காரு. மக்கள் பணியில் முழு நேரமாக அவர் செயல்பட்டு இருந்திருக்காரு. ஸோ அதனால் கண்டிப்பாக அவர் மக்கள் என்னென்ன தேவைன்றதை அவருக்கு கண்டிப்பாக தெரியும். அதனால் மற்ற வேட்பாளரோட இவர் ஒரு முக்கியமான ஒரு இது என்னென்னா அவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. அந்த ஒரு இதனாலே அவருக்கு கண்டிப்பாக மக்களுக்கு நல்லது செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கையால் அவருக்கு நாங்கள் கண்டிப்பாக இந்த வாட்டி அவரை தேர்ந்தெடுக்கிறது ஓட்டு போடுவோம். இப்போ இருக்கிறவங்களுக்கும் நல்லா தேர்து, படிக்காதவங்களுக்கும் தேர்து, படித்தவங்களுக்கும் நல்லா தேர்து. ஏன்னா ஒரு ஐஏஎஸ் கலெக்டர் ரேங்கில் இருக்கிறவங்க அவரே ராஜினாமா பண்ணிட்டு ஒரு வேட்பாளராக வராருன்னா இதெல்லாம் நம்ம திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு வரப்பிரசாதம்னு நினைக்கிறோம் நாங்கள். ஏற்கனவே ஐஏஎஸ் அதிகாரி மக்களுக்கு நாளைக்கு நல்லது செய்வார். அந்த நம்பிக்கைலாம் சொல்கிறேன். இப்போ புதுசாக ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் போட்டிருக்காங்க. அவரை பற்றி நல்லா கேள்விப்பட்டிருக்கேன். நேர்மையானவர்னு வந்து இந்த ஏரியாவுக்கு நல்லது பண்ணால் நல்லாயிருக்கும். எங்களோட என்னென்ன கோரிக்கை அவர்கிட்ட வைக்கிறீங்க? முதல் பிரிட்ஜு கிட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே மேம்பாலம், பட்டாபுரம் மேம்பாலம். எக்கச்சக்கமான ஆக்சிடென்ட் சார். இப்போ அது ஊருக்குள்ளே போய் வருது. 1 2 எங்களுக்கு ஆவடி லிஃப்ட்டு, ஆவடி ரயில்வே லிஃப்ட்டு. ஏன்னா கிட்டத்தட்ட 7 எக்ஸ்பிரஸ் நிற்குது, 2 மெயில் நிற்குது. பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில்
அதனால் பொதுமக்கள் வந்து 2 சைடு மார்க்கெட்டு, ஒரு சைடு டிஃபென்ஸ் ஏரியா, ஒரு சைடு மார்க்கெட்டு. பொதுமக்கள் வந்து காய்கறி வாங்குறது எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு ட்ரெயின் டெய்லி நீங்கள் வந்து இப்போ போய் பாருங்கள், ஒரு ட்ரெயின் போட்டிருப்பாங்க. ஏன்னா வந்தே பாரத் அந்த மாடு க்ராஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ட்ரெயின் போட்டிருக்காங்க. எங்களுக்கு மெயின் இதுதான். நாங்கள் ஓட்டு போட்டு நிறைவேற்றுவார், அவர் நிறைவேற்ற வேண்டியது அவரோட கடமை. இந்த வாட்டி வராரு, சரி புதுசாக நிற்கிறாரு, பார்ப்போம், அவருக்கும் ஓட்டு போட்டு பார்ப்போம், அவர் என்ன பண்ணுறாரு செய்கிறாருன்னு பார்க்கலாம். நாங்கள் வந்து இந்திரா காந்தி பீரியடில் தான் எஃப்சியில் வேலைக்கு வந்தோம். என்றைக்குமே காங்கிரஸ் மறக்க மாட்டோம். நல்ல கேண்டிடேட்டு, ஐஏஎஸ் படிச்சிருக்காரு. இப்போ கர்நாடகா தெலுங்கானா ஜெயிச்சதுக்கு இவரும் ஒரு காரணம். ஏற்கனவே இருந்தவரும் நல்லா செஞ்சார், அவருக்கு சீட்டு கிடையில ஜெயக்குமார் சாருக்கு. இவர் வின் பண்ணுவார். இந்த முறை சசிகாந்த் செந்தில் என்ன பண்ணுவாருன்னு தெரில. எனக்கு நம்பிக்கை இல்லை இந்த எலெக்ஷனில். வேறு மாற்று கண்டிப்பாக பிஜேபி காங்கிரஸ் தவிர வேறு மாற்று கண்டிப்பாக அவசியம். புதுமுகமாக இருக்காரு. புது முகமாண்டா அதை பற்றி கவலை இல்லை. எந்த முகமாண்டான்னா எது டிஎம்கே பேண்ட் அதான மெயின் உங்களுக்கு. அதை வச்சு தானே ஓட்டு போடுறாங்க. என்ன காரணம்னா இப்போ நடக்கிற அநியாயம் தான். எல்லா விலைவாசியெல்லாம் ஓவராக எக்கச்சக்கமாக ஏறுது. கேஸ்லேருந்து எந்த பொருள் எடுத்தாலும் அதை போட்டு நம்ம ஜனங்களை வாட்டுறாங்க. அதனால தான் மக்கள் மத்தியில் தனிப்பட்ட முறையில் சொல்ல முடியாது. இந்திய கூட்டணி முறையில் நல்ல வரவேற்பு. மத்தியில் வந்து ராகுல் காந்தி வந்தாருன்னா நல்லா ஆட்சி நடத்துவாங்க, மக்களுக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் இருக்குது. இருந்தாலும் காங்கிரஸுக்கு கொஞ்சம் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. கூட்டணி அலைன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, டிஎம்கே எல்லாம் அப்படி ஏரியாவில் கொஞ்சம் டிஎம்கே ஜாஸ்தி இல்லை, அதனால. ஆனால் இங்கே ஃபுல்லாக திமுக தானே ஃபுல்லாகவே. இந்த லைனில் ஃபுல்லாக இந்த பக்கம் அண்ணா நகர், இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாமே திமுக மோஸ்ட்லி ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லாருமே இங்கே திமுக தானே. இல்லை இருந்தாலும் புதுசாக ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மக்கள் பணியாற்றணும் வந்திருக்காரு. ஓகே. உங்களோட சப்போர்ட் இருக்குமா அவருக்கு? கண்டிப்பாக சப்போர்ட் இருக்கும். கண்டிப்பாக இருக்கணும், சப்போர்ட் இருக்கணும். காரணம்னாக்கா எங்களுக்கு இங்கே டிஎம்கேல அவர் நாசர் அண்ணன் இவங்களாம் எல்லாம் எங்களுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ரோடு, காவா வசதி, தண்ணி வசதி எல்லாம் வீட்டுக்கு தண்ணி வசதி எல்லாம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இந்த வாட்டி சரி அவர் வந்தால் இன்னும் நல்லது செய்வார் எங்களுக்கு அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால் ஓட்டு அவருக்கு தான் இந்த வாட்டி. எங்கள் ஓட்டு அவருக்கு தான். இங்கே மக்கள் செல்வாக்கு ஜாஸ்தி, காங்கிரஸ் டிஎம்கே. ஓகே, எனக்கு தெரிஞ்சு சப்போர்ட் இருக்கும். ஏன்னா இங்கே எல்லாருமே ஆளுங்க எல்லாருமே திமுக தானே ஃபுல்லாகவே. இந்த ஏரியா கவுன்சிலும் சரி, அந்த ஏரியா கவுன்சிலும் சரி, 46, 45, 44 எல்லாமே திமுக. ஒன்றிய திருநூறு அதெல்லாம் எல்லாம் திமுக ஃபேஸ் பண்ணி தானே இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் ஜெயிக்கலாம். எல்லா தொகுதிக்கும் எல்லா நன்மை செய்கிறேன்றாரு. அதனால சொல்கிறேன் நான். எனக்கு தெரிஞ்சது என்னுடைய கருத்து நான் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் மற்ற கட்சிக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆமாம். இங்கே வந்து ஆப்போனன்ட் கேண்டிடேட் சரியாக இல்லை. தேமுதிக, பாஜக. அதனால் கண்டிப்பாக 6-7 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறார். குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிஞ்சு 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துலையாக ஜெயிப்பார். குறைஞ்சது ஒரு 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வாய்ப்பு உண்டு. கண்டிப்பாக ஜெயிப்பார். இருக்கிறவங்க என்ன செஞ்சுருக்காங்க அவங்க ஜெயிக்கிறதுக்கு கண்டிப்பாக டிஎம்கே தான் ஜெயிக்கும். 100க்கு 100 வெற்றி வருவார். இந்த வாட்டி கொஞ்சம் மாற்றி போடலாம்னு யோசனை பண்ணுறேன் சார். யாருக்கு மாற்றி போகலாம்? பிஜேபிக்கு. கண்டிப்பாக நாங்கள் மாற்றம் கண்டிப்பாக நடக்கும். அது 4 நம்மது, 40 நம்மது. 40 சீட்டும் வரும். டிஎம்கே தான் வரும். இந்த தொகுதியில் அவர் நல்லா ஜெயிப்பார். எல்லா தொகுதியிலையும் ஜெயிப்பாங்க. டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நல்லது செஞ்சுருக்காங்க. திமுக அமமுகம் வெற்றி, கூட்டணியும் வெற்றி. அப்பா அப்பா ஏய் என்னப்பா? அப்பா கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு நம்ம அக்கவுண்ட்ல போட்டாங்களாப்பா. அப்படியாப்பா? அப்பா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருச்சுப்பா. என்னப்பா சொல்ற? நிஜமாவா? அப்பா இந்தடா. நீ பார்க்கிறது, கேட்கறது, நினைக்கிறது எல்லாமே கனவு தாண்டா. கனவு தாண்டா. இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்.